ரொம்ப நிறைய பூத்துருக்குது. நம்ம இந்த இது மல்லிப்பூ செடி வச்சுமே, ரோஸ் மல்லி, இந்த துளுத்து வந்துருக்குது. பூ பூத்துச்சுன்னா அழகாக இருக்கும். அடுக்கு செம்பருத்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுலேருந்து கட் பண்ணி போடும்போது இது ஏன் கீழே போடணும்னு சொல்லிட்டு நான் இதில் வச்சேன். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குது சொல்லிட்டு. இது வந்து கனகாமர செடியிலேயே அரும்பு வருது. இது வந்து ரோஸ் கலர், அது நம்ம அங்கே வச்சிருக்கிறோமே அந்த செம்பருத்தி தான் கட்டிங்ஸ். இது நம்ம தானே வந்த கொய்யாக்கா மரம், பன்னீர் ரோஸ் செடி துளுத்து வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஞ்சள் எல்லாம் இருக்குது. இது வந்து நான் இன்னும் இது நடுறதுக்கே எனக்கு நேரமே கிடைக்கல. இது எடுத்து வேற எதனா தொட்டியில் நட்டு வைக்கணும். அரளி செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 பூ பூத்துருக்குது. ஒன்று நல்லா பூத்துருக்குது, இந்த ஒன்று வந்து கொஞ்சமாக பூத்துருக்குது. இதே நம்ம கீழே இருக்கிற களைங்களெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். கையில் கட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. பெருசு பெருசாக இருக்குது இது களை. இதுவும் கட் பண்ணி விடணும். நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம். நம்ம செம்பருத்தி செடியில் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் மாவு பூச்சி இருந்தது, அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கலாம் இனிமேலாவது பூ பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம கார்டனில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.